ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வியாழக்கிழமை காலையில் மொதல் நாள் நைட்டே வந்து மாவு வந்து ஆட்டி வச்சுட்டேன். காலையில் நல்லா புளிச்சு வந்தது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து தோசையை வந்து ரெடி பண்ணிட்டேன். ஆதித்யா ரொம்ப செட பண்ணிட்டு தான் சொல்லிட்டு அவனை பக்கத்தில் உட்கார வச்சு கையில் வந்து மெஷரிங் கப்பு கொடுத்து உட்கார வச்சு விளாட வச்சுட்டு இருந்தேன். அம்மா வீட்டிலேருந்து வரும்போது இந்த காய்கறி கூட வந்து வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க, 3 ரேக்காக வர மாதிரி. இது வந்து ஒரு ஓல்டு மாடல் தான். இதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதை கம்பேர் பண்ணும்போது இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சு பார்க்க நீட்டாக இருந்தது. அது போக ஒரு கிச்சன் மேட் ஒன்று வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஒரே மேட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நல்லா நீளமாக. இது வந்து நம்ம கிச்சனுக்கு வந்து கொஞ்சம் பெருசாகவே இருந்தது, எக்ஸ்ட்ராவே வந்து இருந்தது. ஆனால் பார்க்குறக்கு இதுவுமே வந்து நீட்டாக இருந்தது. தைப்பூசத்துக்கு எங்கேயாவது கோயிலுக்கு வெளியே போகலான்னு சொல்லிட்டு நாங்களும் மார்னிங்லேருந்து வந்து பிளான் பண்ணோம். ஆனால் வந்து எங்கேயுமே வந்து போக முடியல. ஒரு நார்மல் நாள் மாதிரி தான் வந்து அன்றைக்கி வந்து போச்சு. ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒர்க் இருந்தனால எங்கேயுமே வந்து போக முடியல. நைட்டு டின்னருக்கு வந்து இட்லி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக வந்துட்டு தக்காளி சட்னி தான் வந்து அரைச்சிருந்தேன். தக்காளி சட்னி கூடயே வந்து கொஞ்சமாக வந்து மல்லிச்செடி, புதினா எல்லாமே சேர்த்து போட்டு தக்காளி சட்னியும் எக்ஸ்ட்ராவாக தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணி சூப்பராக வந்து இட்லிக்கு 2 சட்னி வச்சு சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.